அதாவது ஒரு தேவை ஹாஜத் இருக்குது, அந்த ஹாஜத் முடிகிற வரைக்கும் துவா கேட்டுகிட்டே இருக்கணுமா, இல்லை ஒரு தடவை கேட்டு அதோட முடிச்சிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துவாக்களிலே கெட்ட துவா எதுன்னு சொன்னால் ஒரு தடவை கேட்டு விட்டு அதோட அதை மறந்து விடுவது, அந்த துவா கேட்காம மறந்துறது தான் துவாக்களே கெட்ட துவான்றாங்க. அப்போ துவாவில் நல்ல துவா என்னன்னு சொன்னால் அந்த தேவை ஹாஜத்து நிறைவேற வரைக்கும் நம்ம துவா கேட்டுகிட்டே இருக்கணும், சளைக்காமல் கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா ரப்புல் ஆலமீன் ஆசைப்படுறான், என் அடியான் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்கணும். ஸோ மனிதர்களுக்கும் ரப்புக்கும் வித்தியாசம் இருந்தாங்க. மனிதன் 1-2 தடவை கேட்டால் கோவப்படுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப கோவப்படாத கேட்டால் சந்தோஷப்படுறான். நம்ம கேட்டால் கோவப்படுவோம், அவன் கேட்காட்டா கோவப்படுவான். கேளு, திரும்ப திரும்ப கேளுட்ட அப்படின்னு உனக்கு வேலை, கேட்கறதுல உனக்கு என்ன வேலை கேளு. அப்போ ஒரு வேலையை எடுத்தா திரும்ப திரும்ப கேட்கணுங்க, திரும்ப திரும்ப சதக்கா பண்ணணும். அந்த தேவை நம்ம ஹாஜத் முடிகிற வரைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டுகிட்டே இருக்கணும், சதக்காக்கள் தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது அந்த நியத்தில் அல்லாஹ் இந்த தேவை இந்த தேவை இந்த தேவை இந்த தேவை, அதே டார்கெட் அதே குறி அல்லாஹ்ட்ட அடம் பிடிக்கணும். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், எல்லாம் கூட இல்லை கொடுத்தா கொடுக்கல கொடுக்காடே இல்லை இப்படி இல்லை, யாரெல்லாம் நீ கொடுத்து தான் ஆகணும், நீ கொடுக்காட நான் எங்கே போவேன், எனக்கு யார் தருவா, நீ தரலாம் இவன்ட்டு கேட்க முடியுமானே, நீ தந்து தான் ஆகணும். எனக்கு இரு ஒரே கடவுள் இல்லை, நீ தான் எனக்கு இறைவன். ஏன்னா நான் 10-15 கடவுள் வச்சிருக்கேன், ஒத்தையில ஒருத்தர போகிறது, எனக்கு நீ ஒரே இறைவன், நீ தான் ஒரே அல்லாஹ், நீ தான் லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, எனக்கு நீ தான் எனக்கு இறைவன், எனக்கு தந்து தான் ஆகணும். அல்லாஹ்ட்ட அடம் பிடிக்கணும், அடம் முடிச்சு கேட்டா அல்லாஹ் நிச்சயமா தருவான். இதான் துவா செய்கிற முறை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் லா யக்பலு துஆ லாஹின் வலா வாஹின், கவனக்குறைவாகவோ நம்பிக்கை குறைவோடு கேட்கும் துவா அல்லாஹ் ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டேன். நம்ம அன்னைக்கு யாராவது துவா செய்வார், அஜர்த்து ஆமீன் ஆமீன், இது என்ன துவா, மனம் முருகணும், கையேந்தினாலே கண்ணீர் வரணும், ரப்புக்கு நமக்கு மத்தியில் உள்ளத்தில் ஒரு தொடர்பு ஏற்படணும், அதுதான் துவா. அந்த துவா தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இபாதத்துக்கெல்லாம் வேர் ஆணி வேர் துவா தான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி துவா செஞ்சு பாருங்க, நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ்.